யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க மதுரை காவல்துறை தற்பொழுது அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. சாலை விதிகளை மீறிய புகாரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட டிடிஎஃப் வாசனிடம் தற்பொழுது செல்போனை ஒப்படைக்குமாறு காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதிவாணன். வணக்கம் மதிவாணன், தற்பொழுது யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு தற்பொழுது உயர்நீதிமன்றம் அவருடைய செல்போனை ஒப்படைக்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. செல்போன் பேசியபடி காரை அஜாக்கிரதையாக ஓட்டியராத யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு என்பது அண்ணா நகர் காவல்துறையினரால் தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடரப்பட்ட காரணத்தினால் சென்னையில் இருந்தவரை கைது செய்து மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே அவர் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் முக்கிய வழக்கான அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் விபத்துக்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கொலை குற்றத்திற்கு ஈடுபடுவது போன்ற பல்வேறு வழக்குகள் என்பது தொடரப்பட்டது. இதனை அடுத்துத்தான் இந்த வழக்கிலானது நேற்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய பொழுது அவருக்கு ஜாமீன் என்பது மாவட்ட நீதிமன்றமானது வழங்கி இருக்கிறது. அதே போல இனி இதுபோன்ற செயலில் நான் ஈடுபட மாட்டேன் எனவும் பொதுமக்களுக்கு கொண்டுதம் விளைவிக்கும் வகையில் செயல்பட மாட்டேன் என உறுதிமொழி கடிதமும் அளிக்க நீதிபதி அவர்கள் உத்தரவளித்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் அவர்கள் கடிதம் என்பது அளித்திருக்கிற காரணத்தினால் தற்சமயம் அவருக்கு நேற்றைய பொழுது ஜாமீன் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் 10 நாட்கள் காலை 10 மணிக்கு கையெழுத்திட வேண்டும். காவல்துறையினர் எப்போது விசாரணைக்கு அளித்தாலும் உடனடியாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என நிபந்தனையுடன் ஜாமீன் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு பைக் விபத்து தொடர்பான வழக்கு ஒன்றிலும் 10 ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றமானது தடை விதித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இதன் காரணமாக தற்போது டிடிஎஃப் வாசன் அவர்கள் LLR லைசன்ஸை பயன்படுத்தினார். தனது காரின் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றி வருகிறார். அதனை கார் ஓட்டியபடியே வீடியோவாகவும் பதிவு செய்திருக்கிறார். அந்த வீடியோவானதை கொண்டுதான் தற்சமயம் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். அவரை கைது செய்து தற்சமயம் ஜாமீனில் இருக்கிற பட்சத்தில் கூட மதுரை அண்ணா நகர் காவல்துறையினரை பொறுத்தவரையில் ஒரு முக்கிய உத்தரவு அளித்திருக்கின்றனர். இதில் அண்ணா நகர் காவல்துறையினர் தான் ஒரு முக்கிய உத்தரவு அளித்திருக்கின்றனர். அதனுடைய அடிப்படையில் என்னவென்று சொன்னால் உடனடியாக தங்களது கைபேசியை மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதற்கான கால அவகாசம் என்பது இல்லை, உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். டிடிஎஃப் வாசனை பொறுத்தவரையில் தற்சமயம் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு சென்ற பிறகு இந்த நோட்டீஸ் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறையின் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும்